ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் செல்வா சேனல் அனைவருக்கும் சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, மாமா வீட்டில் வந்து நிறைய கொய்யாப்பழம், சீத்தாப்பழம், அப்புறம் வந்து அன்னாச்சி செடி இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதை இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, கீழேயே பழம். இது வந்து நாங்கள் இயற்கையான முறையில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் தான் நாங்களாம் சாப்பிடுவோம். இந்த மாதிரி கொய்யாப்பழம் இங்கே இருக்குது பாருங்கள், கொய்யாப்பழம். இது ஃபுல்லாகவே எல்லாம் வந்து கொய்யா செடி தான், கொய்யாக்காய் மரம். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் காய் இருக்குது பார்த்தீங்களா மக்களே, எல்லாம் பார்த்துக்குங்க. இது எல்லாம் கொய்யாக்காய் காய். இங்கே பாருங்கள், இங்கே அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம இயற்கையான முறையில் சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கும், எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் இருக்கும். இயற்கையான முறையில் இதெல்லாம் வர்றது. நீங்கள் கடையில் வாங்குறது என்ன கெமிக்கல் கலக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. பாருங்கள் பழம், இதெல்லாம் நாங்கள் வந்து பறித்து சாப்பிடுவோம். இந்த மாதிரி கொய்யாக்காய் பழம் இயற்கையான முறையில் இருக்கிறோம். இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு எந்த ஒரு நோயும் வராது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுதான் வந்து சீத்தாப்பழம்னு சொல்கிறது. இது வந்து பல நோய்களுக்கு வந்து நல்லது. இது கொய்யாக்காய் பழம். இங்கே பாருங்கள், இதுதான் சீத்தாப்பழம். இதெல்லாம் பறித்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்ல ஹெல்த். இதெல்லாம் வந்து பழக்காய் இங்கே இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து சீத்தாப்பழம். இது பாருங்கள், பழுத்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் பழம் இருக்கும். இங்கே இருக்குது, இந்த மாதிரி நிறையா பழம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து மாமா வீட்டில் மாதுளம் செடி. இது இப்போ தான் சின்னதாக இருக்குது, மாதுளை செடி. இது இப்போ தான் பூ வச்சு பிஞ்சு வச்சுருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல பெருசாகும். பெருசானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த பாருங்கள், பூவில் இருக்குது. இது பாருங்கள், காய். மாதுளை செடியோட காய், சரிங்களா? இங்கே பாருங்கள், அன்னாச்சி பழம் செடிலாம் மாமா வச்சுருக்காரு. இது வந்து முன்னாடி மலையில் மட்டும்தான் விளையுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு பாருங்கள், இங்கேயே நம்ம கீழேயே விளையும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா மலை பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா மலை பக்கத்துலேயே தான் இருக்குது, மாமா வீட்டு பக்கத்துலேயே தான். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம். சப்போட்டா பழம் நீங்கள் சாப்பிட்றீங்க, அதோடைய மரம். இது இப்போ தான் பார்த்திங்கன்னா பூ வைக்குது. உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன பூவாக இருக்குது. இது இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். கொஞ்ச நாள் ஆகின உடனே காய் வரும். அப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் வச்சுருக்காங்க மாமா. இது இப்போ வந்து சீசன் டைம் முடிஞ்சிருச்சு, காயெல்லாம் முடிஞ்சதுனால அடுத்த டைம் உங்களுக்கு இது மாதிரி அன்னாச்சி பழம் செடி நிறையா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வாழை மரம், இதெல்லாம் வந்து வாழை மரம். இது வந்துட்டு நல்லா பழம் பழுக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். இதெல்லாம் வந்து பருத்தி. மாமா விவசாயம், நீங்கள் போன வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, மாமா விவசாயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் தான் மாமாவுடைய விவசாயம் இது எல்லாமே இந்த சைடு எல்லாமே விவசாயம்தான். இங்கே பூச்செடிலாம் பாப்பாவுக்கு, இந்த கீர்த்தனாவுக்கு பூச்செடிலாம் வச்சுருக்காங்க மாமா. இங்கே பூச்செடி, அங்கே கனகாமரம் பூச்செடி, இதெல்லாம் பூச்செடிலாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா கோழிலாம் நிறையா இருக்கும். மாமா வந்து நாங்கள் கடையில் எதையும் வாங்கி சாப்பிட மாட்டோம். இயற்கையான முறையில் கோழி நாங்களே வளர்த்து நாங்களே சாப்பிடுவோம். ஏதோ ஃபங்க்ஷன் டைமுன்னா விசேஷ நாளில் நாங்களே அடித்து சாப்பிடுவோம் கோழி, அதுக்கு நாங்களாம் வளர்க்குறது. ஓகே, நன்றி மக்களே. எங்களுடைய வீடியோவை நல்லா ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய சேனல் வந்து ஸ்டார் செல்வா சேனல். இதை நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.